வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் பிளாஸ்ட் மூவி படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படம் நேமுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டா இருக்கா இல்ல இந்த திரைப்படம் வேஸ்டா இருக்கா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லா படி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றத, லைக் பண்றத, ஷேர் பண்றத வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன், விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் பிளாஸ்ட் மூவி. இந்த திரைப்படம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி மூலமா ஒரு ஊரே அழிக்க முயற்சிக்கிறாங்க. அந்த ஊரே அழிக்க முயற்சிக்கிறாங்க. ஒரு யதார்த்தமா எதிர்பாராத விதமா, நம்ம ட்விஸ்ட் கூட சொல்லலாம், எதிர்பார்க்காத விதமா அர்ஜுனோட ஃபேமிலி அதுல இன்வால்வ் ஆயிடுறாங்க. அர்ஜுனோட குடும்பம் அதுல வந்துடுறாங்க. ஆனா அர்ஜுனோட குடும்பம் ஒரு வேஸ்டான குடும்பம். அவன் சாதாரண ஒரு ஹெட் மாஸ்டர், வாத்தியார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க வில்லன்க தரக்குறவா இட போட்டுறாங்க. ஆனா அர்ஜுனோட ஃபேமிலியே ஒரு கராத்தே குடும்பம். ஒரு கராத்தே ஃபேமிலியோட குடும்பம் சொல்லுவாங்க. ஹெட் மாஸ்டர்னு சொல்றது அப்படியே திருத்தி கராத்தே மாஸ்டர் ஃபேமிலி. அதுதான் அர்ஜுனோட குடும்பம். அந்த குடும்பத்துல அவங்க எதிர்பார்க்காம வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் அழிஞ்சுதா, அந்த ஊர் காப்பாற்றப்பட்டுதா. இதுதான் இந்த படத்தோட கதைன்னு சொன்னான். இந்த படத்துல நடிகர் அர்ஜுன் அவரோட குழந்தை கிட்ட சொல்றது என்னன்னா, அவர் பொண்ணு கிட்ட சொல்றதுன்னா, எதுக்குமே யாருக்கும் பயப்படக்கூடாது. நாம கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறது இல்ல. ஆனா நீதான் என்னைக்குமே தனிமையா நிக்கிறதுக்கு, அதாவது தைரியமா நிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நீதான் செய்யணும். பாதுகாப்பு பயிற்சி உனக்கு ரொம்ப முக்கியம். சோ யாரா இருந்தாலும் கராத்தையை கத்துக்கணும். பெண்கள் தைரியமா எதையும் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு எதனா ஒண்ணு, யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு எதனா ஒண்ணு நடக்குதுன்னா உடனே போய் ஆண்கள் தான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. பெண்களும் தைரியமா போய் காப்பாற்றணும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அப்படிலாம் ஒரு தவறு நடக்குதுன்னா, யாரா இருந்தாலும், நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்க இருந்தாலும் சரி, உடனே போய் அவங்களை காப்பாற்றணும். அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட். சொன்னா இந்த படத்தோட கண்டென்ட் அதுதான். ஆனால் இந்த திரைப்படத்துல அர்ஜுன், நம்ம விவேக் பிரசன்னா, பிரீத்தி முகுந்தன் இவங்க எல்லாமே கராத்தே செஞ்சவங்க தான். ஆனா அந்த கராத்தே தெரிஞ்சு கொண்டு யாருக்கும் தெரியாது. அந்த சீன்ஸ்ல இன்ட்ரோ பிளாக் முன்னாடி ஒரு சீன்ஸ் முக்கியமா இருக்கும். அந்த சீன்ஸ் இன்ட்ரோ சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல 4 பேருமே ஃபைட் போடுவாங்க. அர்ஜுன், கதாநாயகியோட அம்மா, சித்தப்பான்னு சொல்லிட்டு 4 பேருமே ஒரே ஒரு ஆளை ஃபைட் போட்டு இது பண்ணுவாங்க. சோ அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த திரைப்படம் 2 hour 20 நிமிஷம் ஓடுது. இந்த 2 hour 20 நிமிஷமே ஃபைட் இருக்காது, ரொமான்டிக் இருக்காது, ஓகேங்களா, காமெடி இருக்காது. சோ இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படம். முழுக்க முழுக்க ஆக்ஷனா அதிகமா விரும்பி பாக்குறவங்க இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். மெயின் இந்த திரைப்படம் திடீர்னு பார்க்கும்போது என்னன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் திரைப்படத்துல வந்துட்டுப்போம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இந்த திரைப்படம் இல்லவே இல்லைன்னு. இசை ரவி பசூர். ரொம்ப படத்துக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் இல்லைன்னா படமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நல்ல பிரமாதமான மியூசிக். ஃபுல் எல்லாம் வெஸ்டர்ன் டைப், வெஸ்டர்ன் டைப்போட பேக்ரவுண்ட் மியூசிக் பிரமாதமா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது பெரிய வைப். அந்த மாதிரி மியூசிக் தான் இந்த திரைப்படத்துல. சினிமா போட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே பிரமாதம் படிக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓகே. முக்கியமா கதாநாயகி. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் திரைப்படம், அறிமுக திரைப்படம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமா படிக்காங்க. ஃபைட்டிங்லாம் ஒரு காலத்துல விஜய் சாந்தியே மிஞ்சிடுவாங்க பொழுது. அந்த அளவுக்கு ஃபைட்டிங்ல பிரமாதப்படுத்திட்டாங்க. கண்டிப்பா நம்ம இந்த பிரீத்தி முகுந்தனுக்கு பெரிய ஃபீச்சர் இருக்கு எதிர்காலம். ஒரு படம் பார்த்த ஒரு ரசிகன் முறையில நான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா நல்லா பண்றாங்க. அது ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏஜ் சின்ன வயசு மாதிரியே இருக்காரு. அவரு ஃபைட் போற சீக்வன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு. ஏன்னா அர்ஜுன் படத்துல என்னைக்குமே ஃபைட் சீக்வன்ஸ் நேச்சுரலா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இந்த திரைப்படம் அப்படிதான். அபிராமி திரைப்படத்துல ஃபைட் போடாத மாதிரியே இருப்பாங்க. ஆனா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஃபைட் அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருப்பாங்க. ஏன்னா சாரி கட்டிக்கிட்டு ஃபைட் போட்டிருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சுடிதார் போட்டுடலாம், பேண்ட் போட்டுடலாம். ஆனா சாரி கட்டிக்கிட்டு ஃபைட் போடுறது பெரிய விஷயம். அந்த மாதிரி சீக்வன்ஸும் நல்லாவே இருக்கும்.
விவேக் பர்சனா நம்ம சொல்ல தேவையில்லை. அவரு சித்தப்பா கேட்டா வராங்க, அவரு போடுற ஃபைட் வந்து நல்லாதான் இருக்கு. அதான் சொன்னேன், மத்த சப்போர்ட்டிங் வில்லன் ரோல் எல்லா கேரக்டருமே வந்து அவங்களுமே கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்கெயில்ல அழகா நல்லா நேர்த்தியா அழகான முறையில் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. யாரும் எந்த விதமான குறை இல்லை, எந்த விதமான குறையில. அதாவது முக்கியமா இந்த திரைப்படம் வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இப்ப இருக்க டூ பேஸ் எல்லாம் பாக்குறாங்க. சோ வந்து அதனால வந்து நம்பி வந்து ஏன்னா ஃபேமிலி பார்க்கலாம். முக்கியமா டூ பேஸ் பெண்கள் வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு எதுக்கு கராத்தே அப்படின்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு இன்னைக்கு நாடே வந்து குட்டிச்சோரா போயிருக்கு. மூதாட்டியம் 3 பேர் சேர்ந்து கெடுத்துறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பாலியல் வன்முறை குடும்பம் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலத்துல வந்து நமக்கு வந்து கராத்தே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? துப்பாக்கி எடுத்து வந்து காட்டி டப்புன்னு சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. துப்பாக்கியே எடுத்து காட்டினா கூட அதை நம்ம தைரியமா எடுத்து நமக்கு காட்டினா கூட தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு கூட அந்த தைரியம் பெண்களுக்கு இருக்கணும். அந்த பெண்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா கராத்தே தான் ஒரு மெயின். கராத்தே எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த திரைப்படத்தோட மெயின் கண்டென்ட். ஆல்சோ எல்லா பெண்களும் வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய் யாரும் வீட்டுல யாரும் பார்த்து இது பண்ணாம தியேட்டர்ல போய் ஒரு நல்ல திரைப்படத்தை மிஸ் பண்ணாத அளவுக்கு தியேட்டர்ல பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் போயிருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 3 நாள் 4 நாள் சொல்லியிருந்தா இருக்கேன் அந்த ஆஃபரை பத்தி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளையோட லாஸ்ட் 29 ஆஃபர் லாஸ்ட். ஸோ நல்ல நல்ல ப்ராடக்ட் எல்லாம் வந்து இந்த பிரமாதம் வந்து நல்ல ஆஃபர்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாராருக்கு அந்த எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உண்டான ஆஃபரை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் அந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன். ஞாபகமா ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாத அளவுக்கு பாருங்க.